வணக்கம் ரீதி. தற்பொழுது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பெரும்பாக்கத்தை சேர்ந்த 31 வயதான விக்னேஷ் என்ற இளைஞர் கடந்த 13ஆம் தேதி இரவு பித்தப்பையில் கல் இருப்பதாக கூறி கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த இளைஞருக்கு முதற்கட்டமாக பரிசோதனை செய்து மருத்துவர்கள் அவரை பொது வார்டில் அனுமதித்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து விக்னேஷின் உடல் நலமானது மிகவும் மோசமான நிலையை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் விக்னேஷ் உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். ஐசியூ வார்டில் விக்னேஷுக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் விக்னேஷ் இன்று காலை 9 மணி அளவில் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக அவர்கள் குடும்பத்தினரை பொறுத்தவரையில் கடந்த இரு தினங்களாக விக்னேஷிற்கு எந்தவித சிகிச்சையும் அளிக்கப்படவில்லை என அவரது குடும்பத்தினர் மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது குற்றம் சாட்டி இருக்கின்றனர். குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தியதன் விளைவாகவே மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தின் விளைவாகவே விக்னேஷ் இன்று உயிரிழந்து இருப்பதாக விக்னேஷின் குடும்பத்தினர் மருத்துவமனை நிர்வாகம் மீது குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். விக்னேஷை பொறுத்தவரையில் கடந்த 2 தினங்களாக அவருக்கு ஓபி சீட் போடப்பட்டதை தவிர்த்து எந்த ஒரு பரிசோதனையும் செய்யப்படவில்லை எனவும் எந்த ஒரு ஸ்கேன் போன்ற பரிசோதனையும் செய்யப்படவில்லை எனவும் ரத்த பரிசோதனை கூட அவருக்கு செய்யப்படவில்லை எனவும் விக்னேஷிற்கு எந்த ஒரு சிகிச்சை அளித்ததற்கான படிவமும் கூட மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் வழங்கப்பட முடியாது. எனவே விக்னேஷுக்கு எந்த ஒரு சிகிச்சையும் அளிக்கப்படாமல் 2 தினங்களாக அவரை அப்படியே வைத்திருந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒரே ஒரு மருத்துவர் மட்டும் விக்னேஷை பரிசோதித்து விட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த விக்னேஷிற்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டதோடு அவருக்கு எந்தவித சிகிச்சையும் அளிக்கப்படவில்லை என அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். குறிப்பாக இந்த விவகாரத்தில் மருத்துவமனை நிர்வாகத்தை பொறுத்தவரையில் விக்னேஷிற்கு குடல் சிகிச்சைக்கான அந்த வார்டில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் பிறகு அவருடைய உடல்நிலை மோசமான நிலையில் அவரை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றியிருந்ததாகவும் விக்னேஷ் இன்று காலை உயிரிழக்கும் வரையில் விக்னேஷுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விக்னேஷ் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று முடியாத பட்சத்தில் தான் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட இந்த 2 தினங்களிலுமே விக்னேஷுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டு இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மருத்துவமனை நிர்வாகத்தில் மருத்துவர்களின் வேலை நிறுத்த போராட்டம் தான் விக்னேஷின் உயிரிழப்புக்கு காரணம் என அவரது குடும்பத்தினர் இந்த விக்னேஷின் மரணம் குறித்த விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது எனவும் விக்னேஷின் மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் எனவும் அவரது உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகத்தில் தற்பொழுது கோஷமிட்டு வருகின்றனர். ரீதி Jadi